ரிஷப லக்னத்துக்கு 1-6 கூடியவன் சுக்கிர பகவானா இருக்கார். ஜாதகரே கடனுக்கு காரணம். கண்டிப்பா ஜாதகரோட சிந்தனை எப்போ நெகட்டிவாக தான் இருக்கும். கடன் நோக்கி போயிட்டே தான் இருக்கும். நான் கடன் வாங்கி நான் ஏதாவது பண்ணிடலாம், நான் இது ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சிகரமான நிலை இங்கே இருக்குமானா இது உணர்வுபூர்வமாக தான் இருக்கும். இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு நம்மளை தன்னைத்தானே நியாயப்படுத்திக்குதல் அதிகமாக இருக்கும். இது ரொம்ப ரைட்டு தானே, இதில் என்ன தப்பு இருக்குன்னு தோணும். ஆனால் இங்கே பண்ணுறது தப்புன்றது உணராத நிலையும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு நமக்கு வருமானம் அதிகமாக வரணும் அப்படின்னு யோசிக்கிறத விட இவங்க என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்கி அந்த தேவையை நம்ம நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இங்கே பிரச்சனையில் மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதீத எதிர்பார்ப்பு, பேராசைகள் கடனை இங்கே கூட்டிடுது. கண்டிப்பாக அதுவும் இவங்களாகவே யோசிப்பாங்க, அடுத்தவங்களுடைய தேவைக்கு நம்ம கடன் வாங்கியாவது அவங்க தேவையை பூர்த்தி பண்ணிடுவோம் அப்படிங்கிறது தான் அவங்களோட குடும்பத்தின் தேவைகளை விருப்பத்தோடு பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறது தான் இவங்களுடைய தலையாய பிரச்சனையாகவே இருக்கும். கடனுக்கு அதிக காரணம் அப்படிங்கிறது அதுவாக தான் இருக்கும். இங்கே இன்னொரு நிகழ்வு இருக்குது மேடம். இவங்களுக்கு பொதுவாக கடன் வருமானம் வரல, அதனால் கடன் ஆச்சுன்னா இவங்களுக்கு வருமானம் நினச்ச மாதிரிலாம் வரும். அதனாலேயே நான் தான் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்க முடியுது அப்படின்னே கடன் வாங்குவாங்க தைரியமாக. அப்போ இந்த கடனும் உங்கள் கெப்பாசிட்டி மீறி வாங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே நிகழ்வாக இருக்குது. நீங்கள் நினைத்த வருமானத்தை உருவாக்க முடியும், அதனால் அதை வருமானமாக மாற்றணுமே தவிர அது கடன் ஆக்கணும்னு ஏன் அவசியம்? நமக்கு இஎம்ஐ கட்டுறதுல இருக்கிற ஒழுக்கம் வருமானம் சேமித்து வைக்கிறதுல ஒழுக்கம் இருக்கா மேடம்? இதுதான் இன்றைக்கி நிறைய கோளாறு. ரிஷபலக்னக்காரர்கள் பணத்தை சேமிக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தணும். சேமித்து வச்சு செலவு பண்ணுமே தவிர இந்த பர்பஸ்க்காக சேமிக்கிறேன்னு காரணத்தை முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த பணம் குமிஞ்சிரும். அவ்வளோ அழகான திறன் அவங்கக்கிட்ட இருக்கும்.